இந்த ஜாதகத்தினுடைய தந்தை என்னுடைய நீண்டகால நண்பர். நான் இந்த சோதிட செய்திகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது சென்னையைச் சேர்ந்த இந்த நண்பர் சிங்கப்பூரிலிருந்து தொடர்பு கொண்டு, இந்த நண்பருடைய இலக்கணம் என்னவென்றால், இவருக்கு கேபி முறையும் தெரியும், வள்ளலாரை போல தீவிர ஈடுபாடு சன்மார்க்கத்திலும் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதர். அவருடைய மகனினுடைய ஒரு அற்புதமான ஜாதகம். இது கேபி முறையில் ஆய்வு செய்கின்ற பொழுது இதில் என்னென்ன செய்திகள் வெளியே வருகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். எழுதப்பட்டிருக்கின்ற ஜாதகம் கோயம்புத்தூரிலே பக்கத்து மாவட்டமாகிய ஈரோடை பூர்வீகமாக கொண்ட ஒருவருடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தில் என்னென்ன அற்புதங்கள் இருப்பதை நாம் 5 நிமிடங்களில் பேச முடியல. முதலிலே கல்வி, இரண்டாவது தொழில், இந்த 2 எடுத்துக்கிறோம். கேபி முறையில கல்வியை 4ஆம் இடம், 9ஆம் இடம் சுக்கிரன் வருகிறது. மேடையில் இருக்கிறவங்களும் சேர்ந்து பார்த்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய லக்னம் துலாம் லக்னம். துலாம் லக்னத்துக்கு 4வது உபநட்சத்திரம். நம்மால என்ன சொல்லிட்டு இருக்கிறாப்பல, இந்தியன் அஸ்ட்ராலஜி சுக்கிரனுக்கும் குருவுக்கும் பகை சேராது, கிரக யுத்தம், அதெல்லாம் நாம் சொல்லிட்டு இருக்கிறோம். கிருஷ்ணமூர்த்தி பத்ததில் அது மாதிரி கதையெல்லாம் கிடையாது. வாழ்க்கையில ஒரு மனிதன் நல்லா இருக்கணும்னா அற்புதங்களை சொல்றேன். அவன் பூராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவன் பல அற்புதங்களை இந்த உலகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்காங்க. இது என்னுடைய 50 ஆண்டு கால அனுபவம். விசாகம் நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் இருக்கிறவனெல்லாம் உலகத்தில் நம்ம ஐயாமார், ஆடிட்டர், டாக்டர், உலகம் முழுவதும் பல அற்புதங்களை பல்லாயிரம் கோடியை சேர்த்து கொண்டிருக்கின்றவர்கள் குரு சுக்கிரன் தொடர்புடைய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள். மருத்துவத்துறையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் குருவும் சூரியனும் தொடர்புடைய மனிதர்கள் தான் மருத்துவத்திலே, குறிப்பாக அலோபதியில் இருக்கிறார்கள். இந்த அஸ்த நட்சத்திரத்தினுடைய தொடர்பிலே இருக்கக்கூடிய 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நமது மணிகண்டன் புறப்பட்டு வந்திருக்கிறாரே, கேரள மாநிலத்தினுடைய மூலிகை மருத்துவத்திலே மிக கைதேர்ந்தவர்களாக, குறிப்பாக நரம்பியலிலே இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த மருத்துவத்தை செய்யக்கூடிய இடம் திருவனந்தபுரத்தை சுற்றிலும் இருக்கின்ற தமிழர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரியோர்களே, அலோபதியிலே நரம்பியில் மிகச்சிறப்பான மருத்துவம் பெருசா பெற முடியாது. ஆனா திருவனந்தபுரத்தில் இருக்கிற பல்வேறு கிராமங்கள் மூலிகையிலே அனைத்து நரம்பியலும் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருமே இந்த கன்னி ராசியினுடைய சந்திரனுடைய தொடர்பு பெற்றவர்கள். கன்னி என்பது வானமண்டலத்தினுடைய 6ஆம் இடம், ரண ரோக சத்துரு. அந்த இடத்தில் இருக்கின்ற சந்திரன் மூலிகையை பிழிந்து ரசம் எடுத்து உடம்பில் தேய்த்து உடம்பை சரி செய்யக்கூடிய அற்புதங்களை இந்த உலகத்தில் செய்து கொண்டு வருகிறார்கள். ஆய்வினை நட்சத்திரம், ராசி, கோள்கள் ஆகிய காரங்களோடு இணைக்கின்ற பொழுதுதான் நாம் அற்புதங்களை வெட்டி எடுக்க முடியும் என்பதை இந்த உயர்தர நட்சத்திரம் தெள்ள தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. இங்க பாத்தீங்கன்னா 4வது உபநட்சத்திரம் குரு. இந்த துலாம் லக்னத்துக்கு 3, 6 கூடையது. 6 கூடைய இந்த குரு இந்த மனிதர் பிறக்கின்ற காலத்திலே சனியினுடைய நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருக்கிறது. சனி நம்ம அண்ணன் இருக்கார் பாருங்க, சனியை வைத்துக் கொண்டு உலகத்தை எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறார் ரவீஷ் ஜெயக்குமார் அவர்கள். இவருடைய மிதுன ராசியிலே சனி 10ஆம் இடத்தில் இருந்து திசை நடத்தி கொண்டிருக்கிறது. மிதுன ராசி என்பது பிளேஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், உலகம் முழுவதும் தொடர்பினை ஏற்படுத்தி கொள்கின்றது. 4 டிவி நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால அந்த மிதுன ராசியும் சனியும் சேர்ந்து அற்புதங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆக தொடர்பினை ராசியோடு நட்சத்திரங்களை இணைக்க வேண்டும். 3ஆம் இடம் என்பது கல்வியினுடைய உயரிடம், வெற்றியினுடைய இடம், பிளேஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், உலகம் முழுவதும் தொடர்பினை செய்து கொண்டிருப்பது. இந்த புதனுடைய ராசியில் இருக்கின்ற திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் உலகம் முழுவதும் இப்பொழுது பிறக்கின்ற குழந்தைகள் பல லட்சங்களை சம்பாதிக்கின்ற இந்த கம்ப்யூட்டர் துறையிலே உலகம் முழுவதும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் எனது கேபி முறையினுடைய PhD தியரி. ஆக குரு சனியில் செய்து கொண்டிருக்கிறான். அவன் 3க்கும் 6ஆம் இடத்திற்கும் வெற்றிக்கு உரியவனாக
இருக்கின்றான். இந்த மனிதன் குரு உச்சம் பெற்று இருக்கிறது. 10வது ராசியில் 11வது ராசியில் 10வது பாவகத்தில் உச்சம் பெற்று இருக்கிறது. ஆக இவன் உயர்கல்வியை சிறந்த முறையில் படிப்பானா? பாரி போன்றவர்கள், நமது விஜயலிங்கம் போன்றவர்கள் எல்லாம் கேபி மன்னர்கள் இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். 9வது 4வது உபநட்சத்திரம் சனியிலே செல்கின்றான். அவன் 6க்கும் தொடர்பினை செய்துகிறான், 3க்கும் தொடர்பினை செய்துகிறான். அவன் உச்சத்தில் இருந்து கொண்டு வள்ளலாரினுடைய பூசம் நட்சத்திரத்தில் சென்று கொண்டு இருக்கிறான். இந்த மனிதனுடைய கல்வி எப்படி இருக்கும்? இந்த கூட்டத்தில் யார் சொன்னாலும் பரிசு உண்டு. பல தடைகளை தாண்டி வாழ்க்கையில் வெறும் டிப்ளமோ கோர்ஸ் தான் படித்திருக்கிறார். தடைகள் என்பது அந்த சனியினால் ஏற்படுகிறது. இத்தனைக்கும் 4வது உபநட்சத்திரம் குரு 6க்கு தொடர்புடையவனாகி உச்சம் பெற்று இருக்கிறான். ஆக இந்த சனிக்கோள் தன்னுடைய கேரக்டரான தடைகளை இந்த மனிதனுக்கு தருகிறார். ஆனால் இந்த மனிதன் அப்படி அமைதியாக இருப்பவன் அல்ல. காரணம், லக்னம் துலாம் லக்னம். உலகத்தோடு தொடர்பு கொள்பவர் தான் துலாம் லக்னம். இந்த சுவாதி நட்சத்திரம் தான் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மனிதர்களுக்கும் திருமணத்தை செய்து வைக்கின்ற அடிப்படை கோள். இந்த திருமணத்தில் ரிசர்ச் பண்றவன் எல்லாம் அந்த துலாம் லக்னத்தினுடைய ராகுக்குள்ள போய் இறங்கி அது என்னென்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தோம்னா அற்புதங்கள் உள்ள கிடக்கு. இப்ப நமக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுறேன். லக்னாதிபதி சுக்கிரனே வந்துடுது. 8க்குடையவன். முதல்ல சனி 6க்குடையவனா வந்து தடை ஏற்படுத்துது. இப்ப 8க்குடைய சுக்கிரன் லக்னாதிபதி 9வது உபநட்சத்திரம். இந்த சுக்கிரன் பாருங்கள் பெரியோர்களே, ராகுவனுடைய நட்சத்திரம். ராகுவனுடைய உபநட்சத்திரத்திலே இந்த சுக்கிரக்கோள் இந்த மனிதனுக்கு சுவாதியில் இருந்து கொண்டு திசையை நடத்துகிறது. ஆக இவன் உயர்கல்வி படிப்பானா மாட்டான்? யாராவது இந்த மனிதன் டிப்ளமோவை படித்துக் கொண்டு ஒரு பணியில் சேர்ந்து பார்ட் டைம்ல மைசூரில் இருந்து பிஇஏ படிச்சிடுறார். பிஇ படிச்சுட்டு அடுத்தது பாருங்க, 11ஆம் இடத்துக்கு போறேன். சந்திரன் வருது. அது மீனத்தில் வெளிநாட்டு ராசியில். இந்த 10க்குடையவன் வெளிநாட்டு ராசியில் இருக்கிறான். பெரியோர்களே, கேபி எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. அதை பார்க்காதனால்தான் நாம் கெட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறோம். 10ஆம் இடத்துக்கு தொடர்புடைய சந்திரன் வான மண்டலத்தின் 12, நம்முடைய லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் 6வது பாவகத்தில் பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் பிளேஸ்ல இருந்துட்டு இந்த சந்திரன் அற்புதமா இன்னைக்கு ஆயில்யத்தில் போகக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் அன்னைக்கு ரேவதியில் அந்த மனிதன் பிறந்த போது போயிருக்காப்புல. இந்த புதன் பாருங்க 9, 12 வெளிநாட்டுக்கு இந்த மனிதனுடைய லக்கணத்துக்கு தொடர்பு பண்ணி வான மண்டலத்தினுடைய 12ஆம் இடத்தில் நின்று கொண்டு இந்த மனிதனை மைசூரில் இருந்து அமெரிக்க நாட்டுக்கு அழைத்து சென்று கொண்டு விட்டது. பெரியோர்களே, என்ன அற்புதமான செய்தியை பாருங்க. 10ஆம் இடத்துக்குரியவன் வான மண்டலத்தின் 12ஆம் இடத்தில் இருந்து கொண்டு பிஇ படித்து இந்த மனிதன் அடிப்படை கல்வி பயில முடியாமல் தடையில் தள்ளாடி கொண்டிருந்த மனிதன் அமெரிக்காவில் சென்று கம்ப்யூட்டர் துறையிலே PhD முடித்து விடுகிறார். காரணம், இந்த சந்திரன் இப்பொழுது 11ஆம் இடமே சந்திரன் வருகின்ற அத்தனை மனிதர்களும் கற்பனையும் அறிவும் புத்தியும் உடையவர்கள்தான். நாம 11ஆம் இடத்தை பார்த்துட்டோம். அமெரிக்காவில் போய் வெளியே வேலையில் இருக்கிறது காரணமாகிய மீன ராசியில் இந்த லக்னத்துக்கு 10 இருக்கிறனால தொழில் வெளிநாட்டில் நடக்குது. அவன் அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த லக்னத்துக்கு வெளிநாட்டுக்குடைய 9, 11, 12 செய்யறதும் இல்லாம கோள் புதனாக வர்றதுனாலே அறிவினுடைய உச்சத்தை பிற்காலத்தில் நடந்து நடந்து தேய்ந்து தேய்ந்து உணர்ந்து உணர்ந்து வள்ளல் பெருமான் சொல்றாரே, அப்படி போராடி போராடி இந்த மனிதன் மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கிறார்கள். இதற்கு நாம் நமது ரவிக்குத்தான் நன்றி சொல்லணும். ரவியினுடைய டிவியில நான் பேசுறதை பார்த்துட்டு அமெரிக்காவிலிருந்து தொடர்பு கொண்டார். ஐயா, நான் ஈரோட்டில் தோட்டத்தை நடத்திட்டு இருக்கிற ஒரு விவசாய குடும்பத்தில் என்னுடைய தாயின் தகப்பனும் பிறந்தது. அவர்களுக்கு தாயின் தகப்பன் தவிர இந்த உலகத்தில் கடவுள் வேற ஒன்றும் இல்லைங்கிறார். அவ்வளவு அற்புதமான மனிதன். அதனுடைய விளைவு பல லட்சங்களை ஈட்டி
2 பெண்களையும் உயர்நிலையில் படிக்க வைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கொஞ்சம் தண்ணி மேல வச்சுங்களா. இங்க பாத்தீங்கன்னா 2வது உபநட்சத்திரம் தொழில சீக்கிரம் ஒரு நிமிஷம் சொல்லிருப்பாங்க. 2வது உபநட்சத்திரம் குரு, 6வது உபநட்சத்திரம் புதன், 10வது உபநட்சத்திரம் மறுபடியும் குரு. இந்த சொல்லி முடிச்சிட ஒரே இந்த குருவே பணத்துக்கு அதிபதியா இருக்கிறவன். இவருக்கு 2ஆம் இடமா இருக்கிறதுனால பணம் வந்து தள்ளும். காரகம் குரு 2வது உபநட்சத்திரம். அதுதான் கேபி மண்டையை போட்டு காரகத்தை பாறையாங்கிறாரு. இந்த மனிதனுக்கு 3, 6 6ங்கிறது சம்பளம் கேபியில. இந்த குரு நின்ற நட்சத்திரத்தை பாருங்கள். சனி போராடி போராடித்தான் மேல வந்திருக்காரு. 6வது இடத்தை பார்த்தீங்கன்னா புதன் 9, 12 வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க போறாருன்னு இந்த புதனே சொல்லி போடுது. அதுவும் சனியிலிருந்து போராடி பண்றாது. 10வது உபநட்சத்திரம் குரு, சனி, சுக்கிரன் அந்த பிளானட்டரி சப்லாடுன்னு சொல்லக்கூடிய குரு நின்ற நட்சத்திரம். சுக்கிரன் லக்னாதிபதி, அனைத்து சொத்துக்களுக்கும் அதிபதியான சொத்துக்களை வாரி வழங்கக்கூடிய இந்த சுக்கிரனும் இந்த பிளானட்டரி சுக்கிரனும் லக்னத்தில் இருந்தாலும் கூட பாவக கணிதப்படி 12ஆம் இடத்தில் இந்த சுக்கிரன் இருக்கிறனால சனியே ஆபரேட் ஆனாலும் கூட 12ஆம் இடத்துல காற்று ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வானத்திலே விமானம்ங்கிற காற்றுல பறந்து சென்று பூமியினுடைய வேற பகுதியில் இருந்து பல கோடி ரூபாயை சம்பாரிச்சு இன்னைக்கு நாம நடத்துற விழாவுக்கு வாழ்த்து அமெரிக்காவிலிருந்து அனுப்பிச்சிருக்காரு. இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடக்கட்டும். ஆகவே இது எல்லாம் உங்கள் முன் நான் ஏன் வைக்கிறேன் என்றால், இந்த ஸ்டெல்லார் சிஸ்டம் ஆஃப் அஸ்ட்ராலஜி முறையாக கற்றுக்கொண்டால் உலகத்தில் எங்கு எந்த மூலை முடுக்கில் எங்கு பிறந்தாலும் அவனுடைய வாழ்க்கையை துல்லியமாக சொல்லிவிட முடியும் என்பது குரு சுக்கிரனை சொல்லிவிட்டேன். இப்ப இறுதியாக ராகு அவருக்கு திசை நடத்தி கொண்டு இருக்கிறது. ராகு 12ஆம் இடத்தில் நிற்கின்ற சுக்கிரன் தன்னுடைய வீட்டில் இருந்து கொண்டு அமெரிக்காவில் சொந்த வீட்டை இந்த சுக்கிரனுடைய ஸ்டார்ல இருக்கக்கூடிய ராகு இவருக்கு வாங்கி கொடுத்திருக்குது. ஆக சுக்கிரன் 12இல் இருந்தாலும் கடன் கண்டிப்பா உண்டு. ஆனா அமெரிக்காவில் வீடு வாங்குறதுனா சாதாரண விஷயமா? அதை பாருங்க, 8 சுக்கிரன் கடன் இருக்குது. நம்ம ஊர் பாலிசி அப்படியே பயன்படுது. ஆனா இந்த ராகு சனியில் நின்று இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஊர்ல வந்து நம்ம அண்ணனெல்லாம் நடத்துறாங்களே ஆடி மாசம் பொங்கலும் குலதெய்வமே, அங்கிருந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி தன்னுடைய குலதெய்வ வழிபாட்டை மிக சிறப்பா செஞ்சு கொண்டிருக்காரு. அப்பா அம்மா வழிபாடு வாழ்நாள் முழுதும் கடைபிடித்ததுனால இவர் பல மடங்கு உயர்ந்திருக்கிறாரு. ஆக செல்லார் சிஸ்டம் ஆஃப் அஸ்ட்ராலஜி நீங்க இந்த உலகம் முழுவதும் எங்க போய் சரியா உங்க அனலைசிங் அந்த மெத்தட் டெக்னிக்ஸ் பண்ணீங்கன்னா மிகச்சிறந்த சாதனைகளை செய்ய முடியும் என்று சொல்லி, எனக்கு பின்னால் நிறைய பேச இருக்கிறாங்க. என்னுடைய உரையை முடித்து அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி